எதெல்லாம் ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல்லி ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸோ அதை சாதனைகள் என்று இப்போ அப்பாங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட இருந்து வராத விஷயமா இருந்தாலும் அதை திணிச்சு அதை செலிப்ரேட் பண்ணுறோம். அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு கொண்டு வந்தது அப்படிங்கிறது இன்றளவுக்கும் இந்தியாவில் எந்த முதல்வரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது, சட்ட திட்டங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு இன்னும் தெளிவாக, விரிவாக, விளக்கமாக பேசுவதற்காக சிறப்பு விருந்தினர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், நல்ல ஒரு அரசியல் ஆளுமை நாச்சியார் சுகந்தி அவர்கள். மேம் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உங்களுடைய பார்வையில எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலம் அவர் முதலமைச்சரா இருந்தபோது எப்படி இருந்தது? அதிமுக ஆட்சி காலம் என்றாலே பொதுவாக மக்களுக்கு அது நேரடியான பலன்களை அதிகம் கொடுக்கின்ற ஒரு விஷயமாகவே இருக்கு. அந்த வகையில் எடப்பாடியார் அவர்களுடைய அந்த 4 ஆண்டுகள் 3 மாத ஆட்சி காலம் அப்படிங்கிறது ஏழை எளிய மக்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய ஒரு வாழ்க்கை ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லணும். இதை வந்து எந்த டேட்டாவும் இல்லாமல் ஆலாப்பா சடன் அப்படின்னு நாங்கள் சொல்லலாத. நீங்கள் வந்து விவசாயிகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா விவசாயிகள் தந்தை மண்டலத்தை பாதுகாத்த வேளாண் மண்டலம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம ஊரில் என்ன அப்படின்னீங்கன்னா மீடியா வந்து ஒரு அஜெண்டாவோட வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எதெல்லாம் சாதனைகளோ அதையெல்லாம் சாதனைகளாக கருதாமல் எதெல்லாம் ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல்லி ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸோ அதை சாதனைகள் என்று சொல்லி கொண்டுட்டு இருக்கார். இப்போ அப்பாங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட இருந்து வராத விஷயமா இருந்தாலும் அதை திணிச்சு அதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 பிம்பத்தை நம்ம உருவாக்கி வச்சுட்டு இருக்குது மீடியா. ஸோ அந்த நேரங்களில் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி வந்து விவசாயிகள் பல இடங்களில் பலவிதமான இந்தியா முழுக்கவும் பல்வேறு விஷயங்களுக்காக போராடி கொண்டிருந்த போது தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அங்கே ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வரப்பட்ட போது அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு கொண்டு வந்தது அப்படிங்கிறது இன்றளவுக்கும் இந்தியாவில் எந்த முதல்வரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனை அது. இல்லைன்னா இன்னமும் கூட அது அப்படி ஒரு விஷயம் அறிவிக்கப்படாமல் போயிருந்தா இன்னமும் கூட தஞ்சை மண்டலம் ஒட்டுமொத்த தஞ்சை டெல்டா மாவட்ட விவசாயிகளோட நிலங்கள் நிலத்தடி நீர் எல்லாமே அது வீணா போயிருப்பதற்கான வாய்ப்பும் நெல் உற்பத்தி அங்கே மிக குறைந்த அளவு குறைஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையெல்லாம் தடுத்து நிறுத்தின வகையில் இது வந்து ஒரு இந்திய அளவில் மிகப்பெரிய சாதனை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படிங்கிறது. இரண்டாவது மிகப்பெரிய சாதனை அப்படின்னீங்கன்னா திமுக அரசாங்கம் வந்து நீங்கள் நீட்டை ஒழிப்போம் நீட்டை ஒழிப்போம் நீட்டை ஒழிப்போம் தீர்மானங்களை போட்டோம், கவர்னர் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல, இந்த மாதிரி சால்சாப்பு கதைகளையாக சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே நீட் என்பது சட்டமாகிவிட்டது. இந்த சட்டத்தை வந்து திரும்பி மாற்ற முடியாது, அதில் எந்த மாறுதல்களையும் உருவாக்க முடியாது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் தெளிவாக சொன்ன பிறகு எடப்பாடியார் அவர்கள் சட்ட ரீதியாக இது என்ன செய்ய முடியும்னா ஒரு குழு வச்சு ஆராய்ஞ்சு இதுக்காக தனியாக திமுக மாதிரி எந்த குழுவெல்லாம் போடலை, ஒவ்வொன்றுக்கும் திமுக குழு போடுற மாதிரி சட்ட நிபுணர்களோட ஆலோசித்து 10% வரைக்கும் வந்து நீங்கள் விலக்கு அளிக்க முடியும், ஒரு மாநில முதல்வரால் அளிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு உடனே 7.5% 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு அளித்ததுனால இன்னைக்கு அது பல்வேறு நிலையில் வாழ்கின்ற மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கியிருக்கிறதுன்னா நீங்கள் சொல்ல முடியும். ஏன்னா இந்த நீட் கொண்டு வருவதற்கு முன்பு கூட அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போகிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த வருஷத்துக்குமே தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே போனதா இல்லை. ஆனால் இந்த 7.5% உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ரிசர்வேஷன் கொண்டு வந்தால் ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களுக்கு நூற்றுக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்கள் போகிறாங்க காலேஜஸ்க்கு, மெடிக்கல் காலேஜ் போகிறாங்க. அதில் வந்து ஆண் பெண் 2 பேருமே இருப்பாங்க. அப்போ இது வந்து இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத விஷயம், சரிங்களா? அப்போ இந்த இந்தியாவிலேயே நடக்காத விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்த ஒருத்தர் தான் நம்ம வந்து என்னன்னா இந்த ஒட்டுமொத்த மீடியாவும்
ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். 2வது இது வந்து என்னென்னா இந்த 7.5% கவர்னரோட இதெல்லாம் அனுமதி எல்லாம் வேணுங்கிறதுக்காகலாம் வெயிட் பண்ணாமல் இவர் நேரடியாகவே செயல்படுத்தினார். அது வந்து நாங்கள் வந்து ஆளுநரை எதிர்க்கிறோம் ஆளுநரை எதிர்க்கிறோம்னு படம் போட்டுட்ருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஆளுமை அப்படிங்கிறது ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்கும். 3வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே எங்கும் கொண்டு வரப்படாத, யாராலும் இனிமேலும் கொண்டு வர முடியாத அளவுக்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார். அது இன்ன வரைக்கும் எந்த ஈவன் பிஜேபி சிஎம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாலேயே முடியாத ஒரு விஷயம் இன்ன வரைக்கும். 2வது 5 சட்டக்கல்லூரிகள் கொண்டு வரப்படுது. கல்வியில் வந்து அந்த 4 ஆண்டு ஆட்சியில் மிகப்பெரிய புரட்சி, உயர்கல்விகள் மிகப்பெரிய புரட்சி தான் சொல்லணும். உங்களுக்கு 5 சட்டக்கல்லூரிகளை உருவாக்கினார். 2வது வந்து நிறையா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், அதில் வந்து உறுப்பு காலேஜுகளாக இருந்தவை நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜஸாக மாற்றினது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அப்போது நீங்கள் வந்து அது வந்து ஒரு பெரிய சாதனை. எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் மக்களுக்கு அதை வந்து நம்ம போய் அப்டேட் பண்ணவே இல்லை. அதிமுக சைட்லேயே ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னீங்கன்னா, இதெல்லாம் நாங்கள் செய்தோம் அப்படிங்கிறத சொல்லாமல் போயிட்டாங்க. நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள், 5 சட்டக்கல்லூரிகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் யோசித்து பார்க்கவே முடியாது. 11 மருத்துவக் கல்லூரிகள்ங்கிறதெல்லாம் யோசித்து பார்க்கவே முடியாது. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மையான மருத்துவக் கல்லூரிகள் 99% ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் ப்ராட் பை ஏடிஎம்கே பீரியட். ஸோ அது வந்து ஒட்டுமொத்த அதிமுகவுக்குமான ஒரு பெருமை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இது வந்து உயர்கல்வியில் வந்து அதிமுக குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் அவரோட சாதனையின் உச்சக்கட்டம்னு கூட இதை சொல்லலாம். நீங்கள் வந்து 5 சட்டக்கல்லூரிகள் கொண்டு வந்தது. நிர்வாக ரீதியாக தமிழ்நாட்டை நிர்வாக ரீதியாக அப்படிங்கும்போது புதிய மாவட்டங்களை உருவாக்கியது, புதிய நகராட்சிகளை உருவாக்கியது, இது எல்லாமே நிர்வாக வசதிக்காக கொண்டு வரப்பட்டவை. அப்புறம் அவரோட காலகட்டத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அப்கிரேட் ஆச்சு. நீங்கள் வந்து மிடில் ஸ்கூலாக இருந்தது எல்லாமே ஹை ஸ்கூலாக இருந்தவை ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு எல்லாமே அப்கிரேட் ஆனது. இந்த மாதிரி கல்வியில் மருத்துவத்துறையில் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அந்த 4 வருஷத்துல தான் நடந்துச்சு. அதில் வந்து உங்களுக்கு 1.25 வருஷம் கொரோனாவில் போயிடுச்சு. இருந்தபோதும் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருந்தது. அப்புறம் மிக குறிப்பாக திமுக அந்த 4 வருஷத்தில் 4.5 அதாவது 4.5 கோடி 4.5 லட்சம் கோடிக்கு கடன் வாங்கி வச்சிருக்குது. ஒட்டுமொத்தமாக அப்படியான ஒரு அவல நிலையை வந்து கடன் அதிகம் வாங்குகின்ற ஒரு அவல நிலையை வந்து எடப்பாடியார் உருவாக்கலை கொரோனா வந்த போதும். இது எல்லாமே வந்து அப்புறம் வந்து நீங்கள் வந்து போன அந்த 2006-11 இருந்த திமுகவோடு நீங்கள் ஒப்பிடும்போது அடுத்து வந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆண்டு 11 21 வரைக்கும் 11 இந்த 2006-11 இருந்த மாதிரி கரண்ட் கட் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே இருந்தது கிடையாது. அதை வந்து உண்மையிலுமே மிகப்பெரிய சாதனையாக நீங்கள் சொல்லிதாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அப்பப்போ பெரிய அளவுக்கு வந்து கரண்ட் கட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் அதிகமான ஹவர்ஸ் அதிகமானதான் மக்கள் அது பிரச்சனையாக பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து ஒரு கரண்ட் கட் இல்லாமல் 10 வருஷம் ஆண்டது. அதில் இவர் இருந்தால் 4 வருஷம் 3 மாதம் அந்த மாதிரியான மின்சார பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வராமல் இருந்தது இல்லையா. அது ஒரு மிகப்பெரிய சாதனை மின்சாரத்துறை பொறுத்தளவுக்கு. இப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு துறை ரீதியாகவும் நீங்கள் அடிக்கிட்டே போகணும். ஒரு 13 வயசு குழந்தைகள்கிட்ட, அது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட கஞ்சாவை கொண்டு போய் சேர்த்தது தான் ஸ்டாலின் அரசாங்கத்தோட மிகப்பெரிய சாதனை. ஆனால் இன்றைக்கும் தமிழகத்தின் மிகப்பெரிய இயக்கமாக அரசியல் கட்சியாக அதிமுக இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த 10 வருஷம் அதிமுக காலத்தில் எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருந்தோம் அப்படிங்கிறது மக்களுக்கு அப்போ தான் புரியும்.